வைத்தியமான ஆண்ட தகட்டூரு, இதுவே தர்மபுரியின் ஆதி பேரு. தமிழ வளர்த்த ஔவையாரு ஆயுள் நீள, அது என் நெல்லிக்கனி தந்தாரு, நெல்லிக்கனி தந்தாரு, நெல்லிக்கனி தந்தாரு. தோன்றிய பழமை ஊரு தமிழா, பெரும்பாலுக்கு வந்து நீ சுத்தி பாரு, வந்து சுத்தி பாரு. தீர்த்த மலைக்கு வந்து பாரு, மூலிகை வாசம் தீர்க்கும் நோய் நூறு. மத்தல் மலைக்கு வந்து போனா ஊட்டியை போல் தான் இருக்கும் குளுமை பாரு. எல்லாரும் வியக்கும் தங்க தகட்டூரு, எங்க தகட்டூரு. தக 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 தகட்டூரு, தக 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 தகட்டூரு, தக 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 தகட்டூரு, தகட்டூருடா எங்க தகட்டூருடா. தக 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 தகட்டூரு, தக 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 தகட்டூரு, தக 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 தகட்டூரு, தகட்டூருடா எங்க தகட்டூருடா. சங்க தமிழும் புகழும் வரி தமிழா, தங்கமான தர்மபுரி, தங்கமான தர்மபுரி. அறிவியல் அளித்த அன்பளிப்புகள் எத்தனை எத்தனை. காலை குறித்த நேரத்தில் கண்விழிக்க வைக்கும் அலாரம் அறிவியல் தந்த அன்பளிப்பே. மழைக்காலங்களில் புகை மூளும் விறகுடன் போரிட்ட மங்கையர்க்கு வரமாய் அமைந்த கேஸ் ஸ்டவ்வும் அறிவியலின் அன்பளிப்பே. பணி செய்யும் இடத்திற்கு பாங்காய் அழைத்துச் செல்லும் ஊர்திகளும் அறிவியலின் அன்பளிப்பே. கடல் தாண்டி பொருளீட்டும் தந்தையுடன் தினம் தினம் காணொளியில் பேச வைப்பதும் அறிவியலின் அன்பளிப்பே. உலகச் செய்திகளை வீட்டின் உள்ளிருந்தே அறியச் செய்வதும் அறிவியலின் அன்பளிப்பே. இரவை பகலாக்கியதும் அறிவியலின் அன்பளிப்பே. மழை, புயல், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களை முன்னறிவிப்பு செய்து மனித குலத்தை காக்கும் செயற்கைக்கோள்களும் அறிவியலின் அன்பளிப்பே. இவ்வாறு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மனிதகுலம் அடைந்த நன்மைகள் ஏராளம். அன்பு குழந்தைகளே, தகடூர் இணையவழி வானொலியில் அறிவியல் சார்ந்த செய்திகளை உங்களுடன் இணைந்து கேட்கவிருப்பது ரா. செம்மலர் தாமோதிரன், ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டீ கடை, ஏரியூர் ஒன்றியம். கேட்கலாமா? அறிவியல் பரப்பும், அறிவியல் பரப்பும், அறிவியல் பரப்புமே. அறிவியல் பரப்பிய அறிவொளி ஏற்றுவோம், அறிவொளி ஏற்றிய அறியமை ஊட்டுவோமே. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா என்ற தலைப்பில் தொற்றும் தன்மை கொண்ட நோய்கள் பற்றி நமக்கு கூற வருகிறார் சாதனா டீச்சர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சுஞ்சல் நத்தம், ஏரியூர் ஒன்றியம். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா. ஹாய் குட்டீஸ், இது உங்கள் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா நிகழ்ச்சியில் உங்களுடன் உடல் நலம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை சொல்லப் போவது உங்கள் நண்பன் சிண்டு மற்றும் சாதனா டீச்சர். சிண்டு, இன்றைக்கு தொற்றும் தன்மை நோய்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? என்ன தொற்றும் தன்மை நோயா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம் மிஸ். தொற்றும் தன்மையுடைய நோய்கள் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றொருவருக்கு நோயானது எளிதில் பரவும் அந்த நோய்களை தொற்றும் தன்மையுடைய நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலையோ யாருக்காச்சும் காய்ச்சல், சளி, இரும்பல், மெட்ராஸை, அம்மை நோய் போன்றவை வந்திருக்கும். கொஞ்ச நாள்லேயே அது மற்றவங்களுக்கு பரவுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படிப்பட்ட நோய்களை தான் தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? கோவிட்டும் தொற்று நோய் தானே மிஸ்? இத்தகைய நோயை ஏற்படுத்தும் உயிரினங்களுக்கு இங்கிலீஷ்ல பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ், பேத்தஜன்ஸா? பயந்துக்காத சிண்டு, பேத்தஜன்னா நோய் கிருமிகள். நோய் கிருமிகளா? அப்ப பாக்டீரியா வைரஸ்னு சொல்றாங்களே அதுதானே மிஸ்? யூ ஆர் கரெக்ட் சிண்டு. நோய் கிருமிகள்னா பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், புரோட்டோசோவாக்கள் மற்றும் ஹெல்மந்தஸ்னா புழுக்கள். இவையெல்லாம் நமக்கு நோயை ஏற்படுத்தும் நோய் கிருமிகள். மிஸ், இந்த நோய் கிருமிகள் எப்படி நமக்கு நோயை உண்டு பண்ணும்?
இந்த கண்ணுக்கே தெரியாத நோய் கிருமிகள் நமது உடலில் பல்வேறு வழியில் நுழைகின்றன. பின்னர் பல மடங்கு பெருக்கமடைந்து நமது உடலில் நிகழும் முக்கியமான வேலைகளை குறுக்கிட்டு நமக்கு நோயை உண்டாக்கும். என்னது, கண்ணுக்கே தெரியாதா? அப்படின்னா இக்கிருமி எப்படி நமக்கு வருது? இந்த கிருமிகள் காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக, கெட்டுப்போன ஈமொய்த்த உணவு பண்டங்களை சாப்பிட்றதுனால கிருமி தொற்றுள்ள பகுதியை தொடுவதன் மூலமாக பரவுது சிண்டு. அப்படின்னா நம்ம எப்படி பாதுகாப்பா வாழ்றது? நல்ல கேள்வி சிண்டு. நாம சத்தான உணவு பழக்கங்களை பின்பற்றுவதனாலும், தினமும் உடற்பயிற்சி யோகா செய்வதனாலும், சுத்தம் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாலும் நமது உடல் நலமுடனும் மனநலமுடனும் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் சிண்டு. சிண்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ ஏதாவது சொல்லணுமா? எஸ் மிஸ். ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பை. ஹாய் குட்டீஸ், இந்த பிப்ரவரி மாதத்தோட சில சிறப்பு தினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி உலக வெட்லாண்ட் டே, அதாவது சதுப்பு நிலங்கள் நாளாக கொண்டாடுறாங்க. 4வது பிப்ரவரியை உலக கேன்சர் டேவாக கொண்டாடுறாங்க. 13 பிப்ரவரியை உலக ரேடியோ டேவாக கொண்டாடுறாங்க. 21 பிப்ரவரியை இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, அதாவது தாய்மொழி நாளாக கொண்டாடுறாங்க. 22 பிப்ரவரியை வேர்ல்ட் திங்கிங் டே, ஸ்கவுட்டோடைய ஃபவுண்டருடைய டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, இந்த சிறப்பு தினங்கள்லாம் எதுக்காக கொண்டாடுறாங்க? இந்த சிறப்பு தினங்கள்லாம் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல வராங்க சஃபிகா சுல்தானா டீச்சர், PUMS, ராமர்கூடல், நல்லம்பள்ளி ஒன்றியம். நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சிறப்பு தினம் எதற்காக? வரலாற்று நிகழ்வுகள், சாதனைகள் அல்லது குறிப்பிட்ட பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு நாட்கள் குறிக்கப்படுகின்றன. இந்த நாட்களை கொண்டாடுவதன் பிரதிபலிப்பு கல்வி மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இது சில நிகழ்வுகள் அல்லது காரணங்களின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்த உதவுகிறது. ஒரு கூட்டு புரிதலையும் பாராட்டையும் வளர்க்கிறது. சிறப்பு நாட்கள் என்பது சிறப்பு வாய்ந்த தனிநபர்களை கௌரவித்தல், சமூக கலாச்சார மைல்கற்களை அங்கீகரிப்பது உட்பட பல்வேறு நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படுகிறது. அவை ஒரு சமூக ஒற்றுமை உணர்வை பகிர்ந்து கொள்ளவும் மதிப்புகளை உருவாக்கவும் பங்களிக்கின்றன. முக்கிய தினங்கள் சில: சுதந்திர தினம், குடியரசு தினம், கல்வி வளர்ச்சி தினம், தேசிய இளைஞர்கள் தினம், தேசிய பெண் குழந்தை தினம், உலக புற்றுநோய் தினம், உலக நுகர்வோர் தினம், உலக நீர் தினம் போன்றவை. இப்பட்டியலில் முக்கியமாக இம்மாதத்தில் இடம்பெறும் தினம் தேசிய அறிவியல் தினம். இத்தினத்தை எப்போது கொண்டாடப் போகிறோம்? எதனால் இத்தினத்தை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது போன்ற வினாக்களுக்கு பதிலுடன் காத்திருங்கள் மாணவர்களே. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் ஆசிரியர் சஃபிகா சுல்தானா, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, ராமர்கூடல், நல்லம்பள்ளி ஒன்றியம், தர்மபுரி மாவட்டம். நன்றி. விலங்குகள் என்ற தலைப்பில் விலங்குகளின் இளமை பெயர்களை பற்றி கூற வராங்க மாலா டீச்சர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திம்மம்பட்டி, பாலக்கோடு ஒன்றியம். வி. மாலா, பட்டதாரி உதவி ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திம்மம்பட்டி, பாலக்கோடு ஒன்றியம். வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம் விலங்குகளின் இளமை பெயர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நாய், நாய்க்குட்டி. புலி, புலிப்பரல். ஆடு, ஆட்டுக்குட்டி. குதிரை, குதிரைக்குட்டி. கழுதை, கழுதைக்குட்டி. பூனை, பூனைக்குட்டி. குரங்கு, குரங்குக்குட்டி. பன்றி, பன்றிக்குட்டி. பசு, பசுக்கன்று. யானை, யானைக்கன்று. மான், மான் கன்று. எருமை, எருமைக்கன்று. எலி, எலிக்குஞ்சு.
அணில் அணிற்பிள்ளை, கீரி கீரிப்பிள்ளை, சிங்கம் சிங்கக்குருளை, கரடி கரடிக்குட்டி, உடும்பு உடும்பு பிள்ளை, பள்ளி பள்ளிப்பிள்ளை, ஓணான் ஓணான் பிள்ளை, கங்காரு கங்காரு குட்டி, மீன் மீன் குஞ்சு, ஆமை ஆமை குஞ்சு, தேரை வால்பேத்தை. நன்றி மாணவர்களே. நகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் எழிலரசன் 7ஆம் வகுப்பு, ஜீவிதா 7ஆம் வகுப்பு பூக்கள் பற்றி விடுகதைகள் கூறப்போகிறார்கள். 5 இதழ் கொண்ட செம்மையான பூ, மலேசியாவின் தேசிய பூ, செக்க செவந்திருக்கும் பூ, அது என்ன பூ? செம்பருத்தி. பல வண்ணம் இருந்தும் வாசனை இல்லாத பூ, அது என்ன பூ? காகித பூ. பொட்டு போல் இலை இருக்கும், குச்சி போல் காய் காய்க்கும், பொறி போல் பூ பூக்கும், அது என்ன பூ? உரங்கை பூ. மென்மையான பூ, நுகர்ந்தால் வாடும் பூ, அது என்ன பூ? அனிச்ச மலர். நீரில் மிதக்கும் பூ, இரவில் பூக்கும் பூ, பகலில் உறங்கும் பூ, அது என்ன பூ? அல்லிப்பூ. கிண்ணம் போல் பூ பூக்கும், கிள்ளை முடிக்க முடியாது, அது என்ன பூ? ஒமத்தம் பூ. வெள்ளை நிற பூக்கள், சிவப்பு நிற காம்புகள், மண்ணில் விழுந்தால் நட்சத்திரங்கள், அது என்ன பூ? பவளமல்லி. மழை காலங்களில் ஆங்கங்கே வெண்பொட்டுகளால் ஒளிரும் பூ, அது என்ன பூ? தும்மை பூ. நமக்கு விடுகதைகள் கூறிய சந்தைப்பேட்டை மாணவன் எழிலரசன் மற்றும் மாணவி ஜீவிதா அவர்களுக்கு தகடூர் இணையவழி பண்பலையின் சார்பாக நன்றிகள். அறிவியல் பார்ப்போம், அறிவியல் பார்ப்போம், அறிவியல் பார்ப்போமே. அறிவியல் பரப்பிய அறிவொளி ஏற்றுவோம், அறிவொளி ஏற்றிய அறிவை ஊட்டுவோமே. 7ஆம் அறிவு என்ற தலைப்பின் கீழ் பிளாஸ்டிக் வரமா சாபமா என்று கூற வருகிறார் கோகிலா டீச்சர், PUPS அம்மானி மல்லாபுரம், பாலக்கோடு ஒன்றியம். இந்த பூமியில் எப்போ வந்து நீ பிறந்த, ஏன் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்ச. ஹலோ, வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? பிளாஸ்டிக் ஒரு வரம்தானா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இந்த மண்ணோட மறு உருவந்தான். ஒரு விஷயத்தை தவிர, அதாவது தண்ணியை தவிர, இந்த பூமியில் பார்க்குற எல்லாமே மண்ணோட மறு உருவந்தான். ஒரு நாள் அது எல்லாமே இந்த மண்ணாவே மாறிடும், அதாவது டீகம்போஸ்டு ஆயிரும், மக்கிரும். அதே வேளையில் செயற்கையாக மனிதன் உருவாக்கும் பெரும்பாலான பொருட்களை இதை போல பூமியில் மக்க செய்து அழிக்க முடிவதில்லை. அப்படி மனிதனால் செய்யப்பட்டு எக்காலத்திலும் சிதைத்து அழிக்க முடியாத பொருட்களில் ஒன்றுதான் பிளாஸ்டிக். நாம் முத கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தயாரித்த பிளாஸ்டிக் வரைக்கும் நம்ம பூமியில் அப்படியே இருக்கு. இப்படிப்பட்ட பிளாஸ்டிக் எப்படி உருவானது, ஏன் உருவானது, எதற்கு உருவானது, பிளாஸ்டிக் ஒரு வரமா சாபமா, இதில் நம்முடைய 7ஆம் அறிவை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க குட்டீஸ். மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டு வானொலி படைத்தான். அந்த வகையில் பிளாஸ்டிக்கை படைத்திடும் எண்ணம் தோன்றியதும் இயற்கையால் படைக்கப்பட்ட இயற்கை பிளாஸ்டிக்கை கண்டுதான் என்றால் நம்புவீர்களா? அட, அது என்ன இயற்கை பிளாஸ்டிக்? இதுவரை கேள்விப்பட்டதில்லை என்கிறீர்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளின் கொம்புகள் தான் இயற்கையில் படைக்கப்பட்ட இயற்கை பிளாஸ்டிக். கொம்புகள் மக்கும் திறன் கொண்டவை. அதன் பிறகு 1839ஆம் ஆண்டு சார்லஸ் குட்இயர் என்ற அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ரப்பர் மரங்களில் இருந்து கிடைக்கும் பாலுடன் கந்தகம் கலந்து சூடாக்கி வல்கனைசிங் ரப்பரை கண்டறிந்தார். இதை முன்மாதிரியாக கொண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் பிராக்சின் என்று அழைக்கப்படும் உலகின் முதல் செயற்கை பிளாஸ்டிக்கை 1856ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். தாவர மரத்தாதுக்களுடன் நைட்ரிக் அமிலத்தை சேர்த்து சூடாக்கி இதனை தயாரித்தார். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் கிரிக்கெட் எப்படியோ அதே போல
அமெரிக்காவில் பில்லியர்ட்ஸ் விளையாட்டு உச்சபட்சத்தில் இருந்தது. பில்லியர்ட்ஸ் விளையாட தேவைப்பட்ட பந்துகள் யானையின் தந்தத்திலிருந்து தயாரிக்கப்பட்டன. இதனால் யானைகளை பயங்கரமாக வேட்டையாடி தந்தத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண் யானைகளை காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேகமே எழுந்தது. இதற்கு மாற்று வழிதான் என்ன? 1868 ஜான் வெஸ்லி பருத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செல்லுலோஸ்டன், நைட்ரிக் அமிலம் மற்றும் கற்பூரம் ஆகியவற்றை சேர்த்து செல்லுலாய்ட் என்ற புதிய வகை பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். இந்த வகை பிளாஸ்டிக் பயன்படுத்தி 2ஆம் உலகப் போரின் போது இராணுவ வீரர்கள் பயன்படுத்த பாராஷூட், நைலான் கயிறு, ஹெல்மெட், உடல் கவசம் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்தனர். உலகப்போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த பிளாஸ்டிக்குகளை வைத்து என்ன செய்வது என்று யோசிச்சு கொண்டிருந்தாங்க. இதன் மூலம் டென்னிஸ் பந்துகள், கேமரா, பேனா, பொம்மைகள் போன்ற ஏராளமான பொருட்களை தயாரித்து பயன்படுத்தினர். அதன் பிறகு 1941 பெட் வகை பிளாஸ்டிக்கை பாலித்தீன் தெராப்தலீன் என்ற வகையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த வேதியியல் வல்லுநர்களான ஜான் ரெக்ஸ் வின்பில்ட் மற்றும் ஜேம்ஸ் டெனன் டிக்சன் சேர்ந்து தயாரித்தனர். அதுவரையில் மனித சமுதாயத்திற்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாமல் சென்று கொண்டிருந்த பிளாஸ்டிக்கின் பயணம் தடம் புரண்டு அழிவு பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பெரும்பாலான பொருட்கள் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வந்தது பெட் பிளாஸ்டிக் கண்டறிந்த பின்புதான். மருத்துவ உபகரணம், எலக்ட்ரிக் பொருட்கள், சேர், டோர், ஃபேன், லேப்டாப், ட்ரெஸ், ஸ்பூன், ஷாம்பு டப்பா, ஸ்விட்ச் பாக்ஸ், ஒயர், ஜூஸ் பாட்டில் இப்படி நாம் பயன்படுத்துகிற 10 பொருள்களில் 9 பொருள்கள் பிளாஸ்டிக்கால் ஆனது. இந்த பிளாஸ்டிக்கால் வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இத்தனை வகையான தீங்கும் ஏற்பட்டது. தீங்கு ஏராளம் இருந்தாலும் நன்மை ஏற்படுவதை மறுக்க முடியாது. பிளாஸ்டிக் இல்லைனா காடுகள், விலங்குகள் அழிக்கப்பட்டிருக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸை நிறைய அழிச்சிருப்போம். சரி, இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன? இதோ தற்போது பிளாஸ்டிக்கை உண்ணும் பாக்டீரியாக்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதை வேகப்படுத்தினால் மக்கும் பொருட்கள் வகையில் செயற்கை பிளாஸ்டிக்கை சேர்க்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனினும் தனி மனித ஒழுக்கமே இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் பூமியில் சேராமல் காக்கும் ஆயுதம் ஆகும். முறையாக பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து முறையாக வாழ பழகினால் பிளாஸ்டிக் ஒரு வரம்தான். நன்றி, வணக்கம். சூரியகாந்தி மலர் சூரியனை நோக்கி மட்டுமே இருக்கிறது ஏன்? இதுக்கான காரணத்தை நமக்கு விளக்கம் அளிக்க வருகிறார் குணசேகரன் ஆசிரியர், PUMS, பள்ளப்பட்டி, நல்லம்பள்ளி ஒன்றியம். அன்பு மாணவ செல்வங்களே, தகடூர் களஞ்சியம் பண்பலை நிகழ்ச்சியில் இன்று அறிவியலில் காரியமும் காரணம் என்ற தலைப்பில் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்க வந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று கடவுளை பற்றி குறிப்பிடுவார்கள். அதுபோல அறிவியலில் எந்த ஒரு காரியமும், அதாவது எந்த ஒரு செயலும் ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது என்பது எல்லோருக்கும் இப்பொழுது தெரிந்திருக்கும். நிறைய பேர் சூரியகாந்தி மலரை பார்த்திருப்பீர்கள். பெரும்பாலோர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் இதை பற்றி ஒரு கதை கேட்டிருப்பீர்கள். சூரியகாந்தி மலரானது காலையிலிருந்து மாலை வரை சூரியனை நோக்கியே திரும்பி இருக்கும் என்பது பல பேருக்கு தெரியும். நேரில் பார்த்தவர்களும் இருப்பீர்கள். இதற்கு பலவிதமான கதைகளும் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்ன என்பதை இப்போ உங்களுக்கு நான் கூறுகிறேன். சூரியகாந்தி மலர் மட்டுமன்றி பல்வேறு வகை மலர்களுமே சூரியனை நோக்கியே திரும்புகின்றது. ஆனால் நாம் சூரியகாந்தி மலரை மட்டும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதற்கான காரணத்தை நாம் என்றாவது யோசித்தது உண்டா? சூரியகாந்தி மலர் சூரியனை நோக்கி திரும்புவதற்கு ஃபோட்டோட்ராபிசம் என்னும் செயல்பாடு முக்கிய காரணமாகும்.
ஃபோட்டோ என்றால் ஒளி, டிராபிசம் என்றால் நோக்கி, அதாவது சூரிய ஒளியை நோக்கி என்று பொருள். அதாவது சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்களால் சூரியகாந்தி செடிகளின் தண்டு வளர்ச்சி அடைகிறது. இவ்வேதி மாற்றத்தையே ஃபோட்டோட்ராபிசம் என்று கூறுவார்கள். இச்செயலானது அத்தண்டில் உள்ள ஆக்சிஜன் என்னும் ஹார்மோனால் நடைபெறுகிறது. இந்த ஆக்சின் என்னும் ஹார்மோன் சூரியகாந்தி செடிகளின் தண்டினை நீள்வாக்கில் வளரச் செய்கிறது. இந்த செடிகளின் மீது சூரிய கதிர்கள் படும்போது சூரிய கதிர்கள் படாத அதன் நிழல் பாகத்தில் ஆக்சின் ஹார்மோன் அதிகம் சுரந்து அச்செடியின் தண்டினை வளரச் செய்கிறது. எனவே சூரியகாந்தி பூக்கள் சூரியனை நோக்கி திரும்பி சூரிய ஒளியை பெற முயற்சிக்கும். அப்போது அச்செடியின் தண்டு பகுதியில் சூரிய ஒளி விடாதபடி அவை மறைத்து கொண்டு நிழலை உண்டாக்கும். இந்த செடியின் தண்டில் இருக்கும் அமினோ அமிலம் டிரிப்டோஃபான் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகியவை சிதைக்கப்பட்டு ஆக்சின் ஹார்மோனாக மாற்றமடைந்து சூரியகாந்தி செடியை வளரச் செய்கிறது. அதனால்தான் சூரியகாந்தி மலர் சூரியனை பார்க்க திரும்புகிறது. என்ன மாணவ செல்வங்களே, இப்பொழுது சூரியகாந்தி மலர் ஏன் சூரியனை நோக்கி திரும்புகிறது என்று தெரிந்து கொண்டீர்களா? இதை போன்று வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் குட்டீஸ். எப்போது கூகுளில் நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு வார்த்தையை முழுசாக டைப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10 ஆப்ஷன் கொடுக்கும். அதுலேருந்து ஒன்றை செலக்ட் பண்ணி நாம் நினச்சது வந்திருந்தா அதை செலக்ட் பண்ணி நாம் என்ட்ரி கொடுத்து சர்ச் பண்ணுவோம். இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? எப்படி அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி கூகுளால் முன்னாடியே யோசிக்க முடியுது? இதுக்கான காரணத்தை சொல்ல வராங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பின் கீழே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ற தலைப்பில் சொல்ல வராரு பொன்னரசு ஆசிரியர் PUMS சோழியானூர் நல்லம்பள்ளி ஒன்றியம். வணக்கம் மாணவர்களே. இந்த அலெக்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்குது, அமேசான் நிறுவனத்தோடையது. அந்த கருவியை இணையதளத்தோட கனெக்ஷன் கொடுத்துட்டு நாம் அலெக்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதிலை அது சொல்லுது. அலெக்சா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு உடனே அது இணையதளத்துலேருந்து அந்த பாட்டை எங்கேயாவது தேடி அந்த பாட்டை நமக்காக ஒளிபரப்புது. நம்ம பேசுகிறது இது எப்படி புரிஞ்சுக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சரிங்க, இப்போது நம்ம ஃபோனில் ஒரு மெசேஜை டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைப் பண்ணும்போது நம்ம இந்த வார்த்தையை தான் டைப் பண்ணுறோன்னு அது முன்கூட்டியே கணிச்சிக்கிட்டு அந்த டைப் பண்ணுற வார்த்தை நம்ம 4 எழுத்து டைப் பண்ணும் போதே அந்த வார்த்தையை கீழே காட்டுது. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நாம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரிங்க, இப்போது நாம் தப்பாக டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் இல்லை செல்ஃபோனில் தப்பாக டைப் பண்ணும்போது நாம் தப்பாக டைப் பண்ணால் கூட அதுவே ஆட்டோ கரெக்ட் பண்ணிக்குது. அதுவே தானாகவே அந்த வார்த்தையை சரியாக போட்டுக்குது. எப்படி இப்படி நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்காவது ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கீங்களா? சரிங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பற்றி தெரியுமா? நாம் ஒரு மொழியில் ஒரு தகவலை எடுத்துட்டு அதை இன்னொரு மொழியில் சும்மா நம்ம கட் காப்பி பேஸ்ட் பண்ணாவே வேறு மொழிக்கு அது டக்குன்னு மொழிபெயர்ப்பு பண்ணிக்குது. இது என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது. மொழிபெயர்ப்பு இன்றைக்கி இவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சே, இது எப்படி இந்த வேலையை செய்யுதுன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பேரு தாங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது மனுஷங்க ஒரு மொழியை எப்படி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதே ஒரு இயற்கையான ஒரு எபிலிட்டி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு இருக்கிறது தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஒரு மனுஷனுக்கு புலன் உறுப்புகளான காது, கண் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கும் கேட்குறதுக்கு மைக்ரோஃபோன் இருக்குது, பார்க்குறதுக்கு ஸ்கேனர் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரோக்ராம்னு ஒன்று அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இந்த மொழியை புரிஞ்சுக்குது அப்படின்னா, இந்த நம்ம பேசுகிறத ஒரு ஆடியோவாகவோ இல்லை டெக்ஸ்டாகவோ அது உள்வாங்கிக்கும். அப்படி உள்வாங்கிக்கிட்ட உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல அந்த டெக்ஸ்ட்டை
சிறு சிறு தொகுதிகளாக பிரிச்சுக்கும், சின்ன சின்ன யூனிட்டாக பிரிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற காமனான வேர்ட்ஸ், அதில் பொதுவாக இருக்கிற வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை வந்து அது கண்டுபிடிச்சி எடுத்துக்கும். அந்த முக்கியமான வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அதனுடைய ரூட் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும், அதனுடைய வேர்ச்சொற்கள் என்னன்னு பார்க்கும். அந்த வேர்ச்சொற்களுக்கு என்ன ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது அப்படின்னு அது கண்டுபிடிச்சிட்டு மற்ற அந்த காமன் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி தரம் பிரிக்கும் அப்படின்னாக்க அது பெயர் சொல்லா, வினை சொல்லா, உரிச்சொல்லா, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா அது வந்து நவுனா, அட்வெர்பா, வெர்பா, அட்ஜெக்டிவா அப்படின்னு அது பிரிச்சுக்கும். அப்படி பிரித்ததுக்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து அல்கோரிதம் வந்து பயன்படுத்தும். இந்த அல்கோரிதம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மொழிக்கான இலக்கணம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த அல்கோரிதம் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. அல்கோரிதம்னா என்னவோ பெருசாக அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுறுத்தல், அதுதான் வந்து அல்கோரிதம். இப்போ இந்த விஷயத்தில் எது அல்கோரிதமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மொழிக்கான இலக்கணம் தான் அல்கோரிதமாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நாம் இந்த மாதிரி வேர்ச்சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் உரிச்சொல்லாகவும் பிரிச்சாச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும், அந்த மொழிக்கான இலக்கணத்தை பொறுத்து இருக்கும். அதை பொறுத்து இந்த மொழியை இருக்கிற டெக்ஸ்ட்டை அது தெளிவாக அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு அது சரியில்லை, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு புகார் கொடுக்கணும், இல்லை கேஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்றே ஃபோன் பண்ணி அதில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது அந்த காலில் திஸ் கால் மே பி ரெக்கார்டட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸஸ்ன்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இல்லை மறுபடியும் எப்பயாவது கால் பண்ணும்போது அதை கவனித்து பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த காலை ரெக்கார்ட் பண்ணி நேராக இந்த மாதிரி டாட்டா ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம்க்கு அதை அமுச்சு விட்ரும். அதை அமுச்ச உடனே உங்களை மாதிரி நிறைய கால்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அனலைசிஸ் பண்ணி பொதுவாக கஸ்டமருக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதுவும் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னால தான் நடக்குது. இந்தியன் ரயில்வேஸ் நடத்துகிற ஆஸ்க் திஷா அப்படிங்கிற அந்த சேட் போட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்க் திஷாங்கிறது இந்தியன் ரயில்வேஸ் வச்சிருக்கிற சேட் போட்டுங்க. அது வந்து கஸ்டமர்ஸோடைய கம்ப்ளைண்ட்டை வந்து அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்குதுங்க. இந்திய அரசாங்கம் பாஷினி அப்படிங்கிற ஒரு தளத்தை வச்சுருக்காங்க. அந்த பாஷினி அப்படிங்கிற தளம் என்ன பண்ணுன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பயன்படுத்துகிற ஒரு தளம். அது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, என்எல்பி வளங்களை இந்தியாவில் இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்குது. அடுத்து இந்திய அரசாங்கம் நேச்சுரல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் முறையை பயன்படுத்தி உலகளாவிய அனைத்து விஷயங்களும் இந்தியாவில் இருக்கிற 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளிலையும் அனைத்து குடிமகன்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். நன்றி மாணவர்களே, மீண்டும் வேறு ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய அறிவியல் தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? உங்களோட சேர்ந்து நானும் அறிவியல் தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்ன புதிய தகவல்கள் கொடுக்க போகிறாங்க, எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதே போல் நாளைக்கும் 1 மணி முதல் 1:30 மணி வரை தகடூர் இணையவழி வானொலியில் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரா செம்மலர் தாமோதரன் ஆசிரியர். நன்றி. வேடராக காட்டிலே வேட்டையாடி வாழ்ந்த நாம், விண்ணில் ஏறியல் விண்ணை எல்லாம் காட்டினோம். வேடராக காட்டிலே வேட்டையாடி வாழ்ந்த நாம், விண்ணில் ஏறி அறிவியல்
விந்தை எல்லாம் காட்டினோம். மூட நம்பிக்கைகள் முழுவதுமாய் ஒழித்திட போட வேண்டும் அறிவியல் பாதை தன்னை நாட்டிலே. அறிவியல் பரப்புவோம், அறிவியல் பரப்புவோம், அறிவியல் பரப்புவோமே. அறிவியல் பரப்பிய அறிவொளி ஏற்றுவோம், அறிவொளி ஏற்றிய அறியாமை ஊற்றுவோமே.